பூமியில் சில மலைத்தொடர்கள் அவற்றின் உயரத்தால் புகழ் பெற்றிருக்கின்றன. சிலவோ அவற்றின் நீளத்தால் உலகை வியக்க வைக்கின்றன. ஆனால் இயற்கை அழகு, பனிப்பாறைகள், நீல நிற ஏரிகள், 1000 ஆண்டுகள் பழமையான கிராமங்கள், அரிய வனவிலங்குகள், உலக தரத்திலான பொறியியல் சாதனைகள் மற்றும் மனித வரலாறு ஆகிய அனைத்தையும் ஒரே இடத்தில் காண முடியும் என்றால் அது ஆல்ப்ஸ் மலைத்தொடர்தான். இதனால்தான் உலகம் முழுவதிலும் இருந்து கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டுதோறும் இந்த மலை உலகத்தை நோக்கி பயணம் செய்கிறார்கள். இது வெறும் மலை அல்ல, ஐரோப்பாவின் இயற்கை இதயம். ஆல்ப்ஸ் மலைத்தொடர் சுமார் 1200 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவி பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, இத்தாலி, ஆஸ்திரியா, ஜெர்மனி, ஸ்லோவேனியா, லிச்சன்ஸ்டைன் மற்றும் மொனாக்கோ ஆகிய 8 நாடுகளை தொடுகிறது. ஐரோப்பாவின் முக்கிய நீர்பிடிப்பு பகுதியாக விளங்கும் இந்த மலைத்தொடர் கோடிக்கணக்கான மக்களின் குடிநீர், விவசாயம் மற்றும் மின்சார உற்பத்திக்கு அடிப்படையாகவும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் ஆல்ப்ஸ் மலையின் தோற்றமும் தனித்துவமும் சற்று மாறுபட்டு இருப்பது இதன் சிறப்பாகவும் இருக்கின்றது. சுமார் 6 முதல் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு ஆப்பிரிக்க புவித்தட்டு வடக்கு நோக்கி நகர்ந்து ஐரோப்பிய புவித்தட்டோடு மோதியது. இந்த மாபெரும் மோதலின் விளைவாக கடலுக்கு அடியில் இருந்த பாறைகள் மேலே தூக்கப்பட்டு இன்று நாம் காணும் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உருவானது. இந்த புவியியல் இயக்கம் இன்றும் முழுமையாக நிற்கவில்லை. மிக மெதுவாக இருந்தாலும் ஆல்ப்ஸ் இன்னும் மாற்றமடைந்து கொண்டிருப்பதாக விஞ்ஞானிகள் கருதுகிறார்கள். ஆல்ப்ஸ் மலையின் மிகவும் பிரபலமான சிகரம் மாண்ட் பிளாங்க். கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 4805 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய இது மேற்கு ஐரோப்பாவின் மிக உயரமான மலை. ஆல்ப்ஸ் மலைத்தொடரின் உண்மையான செல்வம் அதன் பனிப்பாறைகள் தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான இந்த பனிப்பாறைகள் மெதுவாக நகரும் உறைந்த நதிகளை போன்றது. சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய அலட்ச் பனிப்பாறை ஆல்ப்ஸின் மிகப்பெரிய பனிப்பாறை. பல கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவி இருக்கக்கூடிய இந்த பனிப்பாறை ஐரோப்பாவின் மிக முக்கியமான நன்னீர் களஞ்சியங்களில் ஒன்றாகவும் கருதப்படுகிறது. கோடை காலம் வரும்போது இந்த பனிப்பாறைகள் மெதுவாக உருகத் தொடங்குகின்றன. அந்த உருகும் பனிநீரே ரைன், ரோன், போ மற்றும் டானியூப் போன்ற ஐரோப்பாவின் முக்கிய நதிகளுக்கு உயிர் கொடுக்கிறது. இந்த நதிகள் வழியாக கோடிக்கணக்கான மக்கள் குடிநீர் பெறுகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகிறார்கள். எனவே ஆல்ப்ஸ் மலைகள் ஐரோப்பாவின் நீர்க்கோபுரம் என்றும் அழைக்கப்படுகின்றன. ஆல்ப்ஸ் மலைகளில் உருவான ஏரிகளும் உலக புகழ் பெற்றவை. ஜெனிவா ஏரி, கோமோ ஏரி, லூசன் ஏரி, காட்டா ஏரி போன்ற ஏரிகள் பனிப்பாறைகள் மற்றும் பழங்கால புவியியல் மாற்றங்களால் உருவானவை. நீல நிறத்தில் இருக்கும் தெளிவான நீர், பனிமலைகளின் பிரதிபலிப்பு மற்றும் கரையோர கிராமங்கள் ஆகியவை இந்த ஏரிகளை உலகின் அழகான இயற்கை இடங்களாகவும் மாற்றியிருக்கின்றன. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் வன விலங்குகளின் சொர்க்கமாகவும் இருக்கின்றது. ஆல்பன் ஐபெக்ஸ், சாமாய்ஸ், பழுப்பு கரடிகள், ஓநாய்கள், சிவப்பு மான்கள், மார்மாட் மற்றும் அரியலிங்ஸ் போன்ற பல உயிரினங்கள் இங்கு வாழ்கிறார்கள். உயரம் அதிகரிக்கும் போது தாவரங்களும் விலங்குகளும் மாறுகிறார்கள். பள்ளத்தாக்குகளில் அடர்ந்த காடுகள் காணப்பட்டாலும் உயரமான பகுதிகளில் புல்வெளிகளும் அதன் மேல் நிரந்தர பனியும் மட்டுமே காணப்படும். ஆல்ப்ஸினுடைய வானத்திலே வட்டமிடக்கூடிய தங்க கழுகும் எலும்புகளை உயரத்திலிருந்து கீழே போட்டு உடைத்து உண்ணும் லாமர்ஹைர் எனப்படும் தாடிக்கழுகும் இந்த மலை உலகின் முக்கிய வேட்டை பறவைகள். இவற்றோடு ஆயிரக்கணக்கான சிறிய பறவைகளும் பருவகால இடம்பெயர்வின் போது ஆல்ப்ஸ் மலைத்தொடரை கடந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த மலை உலகம் வெறும் இயற்கை அதிசயங்களால் மட்டுமல்ல, மனிதன் உருவாக்கிய அசாதாரண பொறியியல் சாதனைகளாலும் உலகை வியக்க வைத்திருக்கிறது. ஆல்ப்ஸ் மலைத்தொடரை கடந்து பயணம் செய்வது ஒரு காலத்தில் மிகவும் ஆபத்தான செயலாக இருந்தது. கடுமையான பனிப்பொழிவு, ஆழமான பள்ளத்தாக்குகள் மற்றும் செங்குத்தான பாறைகள் காரணமாக பலரும் உயிரிழந்திருக்கிறார்கள். ஆனால் இன்று இந்த மலைகளின் உள்ளே உலகின் மிக நீளமான ரயில் மற்றும் சாலை சுரங்கங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய கோத்தாட் பே சுரங்கம் சுமார் 57 கிலோமீட்டர் நீளத்துடன் உலகின் மிக நீளமான ரயில் சுரங்கமாகவும் திகழ்கிறது. இந்த பொறியியல் சாதனைகள் ஆல்ப்ஸை ஐரோப்பாவின் முக்கிய போக்குவரத்து மையமாகவும் மாற்றியிருக்கின்றன. உலக புகழ்பெற்ற கிளேசியர் எக்ஸ்பிரஸ் மற்றும் பெர்னினா எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் ஆல்ப்ஸ் மலையின் இதய பகுதியை கடந்து செல்கின்றன. அதை போல குளிர்காலம் வந்தவுடன்
ஆல்ப்ஸ் மலைத்தொடர் உலகின் மிகப்பெரிய பனிச்சறுக்கு விளையாட்டு மையமாகவும் மாறுகிறது. சுவிட்சர்லாந்தின் செயின்ட் மோரிட்ஸ், பிரான்சினுடைய ஷாமோனி, ஆஸ்திரியாவின் இன்ஸ்புருக், இத்தாலியின் கோர்டினா போன்ற நகரங்கள் ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான சுற்றுலா பயணிகளை வரவேற்கின்றன. குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளும் பல முறை இந்த மலைப்பகுதியில் நடைபெறுகிறது. அதை போல கோடை காலத்திலோ ஆல்ப்ஸ் முற்றிலும் வேறு தோற்றத்தை பெறுகிறது. பனி உருகிய பின்பு பசுமையான புல்வெளிகள், வண்ணமயமான காட்டுப்பூக்கள், மேய்ச்சலில் இருக்கக்கூடிய மாடுகள், அமைதியான ஏரிகள் மற்றும் மலையற்ற பாதைகள் உயிர்ப்போடு காணப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய நடைபயண பாதைகள் இயற்கை ஆர்வலர்களை உலகம் முழுவதிலும் இருந்து ஈர்க்கின்றன. அதை போல ஆல்ப்ஸ் மலையின் பள்ளத்தாக்குகளிலே பல நூற்றாண்டுகளாக மனிதர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். மரத்தால் கட்டப்பட்ட பாரம்பரிய வீடுகள், பால் உற்பத்தி, சீஸ் தயாரிப்பு, கால்நடை வளர்ப்பு மற்றும் மலை விவசாயம் ஆகியவை இன்றும் பல கிராமங்களின் முக்கிய வாழ்வாதாரமாகவும் இருக்கின்றது. கடுமையான குளிருக்கு ஏற்ற வாழ்க்கை முறையை மக்கள் தலைமுறைகளாக உருவாக்கி இருக்கிறார்கள். ஆனால் ஆல்ப்ஸ் மலைத்தொடர் இன்று மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்கொள்கிறது. உலக வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் வேகமாக உருகுகின்றன. கடந்த நூற்றாண்டில் பல பனிப்பாறைகள் தங்களின் பரப்பளவில் குறிப்பிடத்தக்க அளவை இழந்திருக்கின்றன. சில சிறிய பனிப்பாறைகள் முற்றிலும் மறைந்து விட்டன. இதனால் எதிர்காலத்தில் ஐரோப்பாவின் நீர்வளத்திலும் தாக்கம் ஏற்படலாம் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கிறார்கள். பனிப்பாறைகள் உருகுவதால் புதிய ஏரிகள் உருவாகுகின்றன. சில இடங்களில் பாறைகள் தளர்ந்து நிலச்சரிவுகள் அதிகரிக்கின்றன. பனிச்சரிவு அபாயமும் ஏற்படுகிறது. இதனால் விஞ்ஞானிகள் செயற்கைக்கோள்கள், ட்ரோன்கள் மற்றும் நில அதிர்வு கருவிகளின் உதவியோடு ஆல்ப்ஸ் மலையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். ஆக ஆல்ப்ஸ் மலைத்தொடர் என்பது வெறும் பனிமூடிய சிகரங்களின் வரிசை மட்டுமல்ல, இது ஐரோப்பாவின் நீராதாரமாகவும் உலகின் மிக அழகான இயற்கை சுற்றுலா மையமாகவும் அரிய உயிரினங்களின் பாதுகாப்பு இல்லமாகவும் மனித பொறியியலின் அற்புத மேடையாகவும் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை நேரடியாக காட்டும் இயற்கையின் உயிருள்ள ஆய்வகமாகவும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மேகங்களை தாண்டி கம்பீரமாக நிற்கும் இந்த மலைத்தொடர் இயற்கையின் மகத்துவம் மனிதனை விட எப்போதும் பெரியது என்பதை அமைதியாக நினைவூட்டு கொண்டே இருக்கின்றது. பூமியில் பல ஆயிரம் நதிகள் ஓடுகின்றன. சில நீளத்தில் சாதனை படைக்கின்றன, சில நாகரிகங்களை உருவாக்கின. ஆனால் உலகில் ஒரே ஒரு நதி மட்டுமே பூமியின் அனைத்து நதிகளையும் விட அதிக அளவு நீரை கடலுக்கு கொண்டு செல்கிறது. அந்த நதியின் பெயர் அமேசான். இது வெறும் ஒரு நதி அல்ல, பூமியின் நீர் சுழற்சியை இயக்கக்கூடிய இயற்கையின் மாபெரும் சக்தி. அமேசான் நதி தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டீஸ் மலைத்தொடரில் பெருநாட்டின் உயரமான பகுதிகளில் உருவாகுகிறது. அங்கிருந்து ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்து பெரு, கொலம்பியா மற்றும் பிரேசில் வழியாக பாய்ந்து இறுதியில் அட்லாண்டிக் பெருங்கடலிலே கலக்கிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 6400 முதல் 7000 கிலோமீட்டர் வரை கணக்கிடப்படுகின்றது. உலகின் மிக நீளமான நதி என்பது நைல் நதி என்று கூறப்பட்டாலும் நீரின் அளவை பொறுத்தவரை அமேசானுக்கு போட்டியே கிடையாது. உலகின் அனைத்து நதிகளும் கடலுக்கு கொண்டு செல்லும் நன்னீரில் சுமார் 20 விழுக்காடு அமேசான் நதியிலிருந்தே வருகிறது. ஒவ்வொரு நொடியும் சுமார் 2 லட்சம் கனமீட்டருக்கும் அதிகமான தண்ணீர் அட்லாண்டிக் பெருங்கடலுக்குள் பாய்கிறது. இந்த அளவு நீர் பல பெரிய நதிகளின் மொத்த ஓட்டத்தையும் விட அதிகம். அமேசான் ஒரு நதி மட்டுமல்ல, அது ஒரு மாபெரும் நதி அமைப்பு. இதில் 1100க்கும் அதிகமான துணை நதிகள் இணைகின்றன. அவற்றில் குறைந்தது 17 துணை நதிகள் 1500 கிலோமீட்டருக்கும் அதிக நீளம் கொண்டவை. இந்த பரந்த நீர் வலையமைப்பு தான் தென் அமெரிக்காவின் பெரும் பகுதிக்கு உயிர் கொடுத்தும் வருகிறது. அமேசான் நதியின் மிக ஆச்சரியமான காட்சிகளில் ஒன்று மீட்டிங் ஆஃப் தி வாட்டர்ஸ். பிரேசிலின் மனாஸ் நகரத்திற்கு அருகே கருப்பு நிற ரியோ நெக்ரோ நதியும் பழுப்பு நிற சோலிமோய்ஸ் நதியும் சந்திக்கின்றன. ஆனால் அவை பல கிலோமீட்டர்கள் ஒன்றோடொன்று கலக்காமல் அருகருகே பாய்கின்றன. வெப்பநிலை, வேகம் மற்றும் நீரின் அடர்த்தி வேறுபாடுகளால் உருவாகும் இந்த நிகழ்வு உலகின் அரிய இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகும்.
அதைப்போல மழைக்காலங்களில் அமேசான் நதி முற்றிலும் வேறு உருவம் எடுக்கிறது. சில பகுதிகளில் நதியின் அகலம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை விரிவடைகின்றன. கரையோர காடுகள் பல மாதங்கள் முழுவதும் வெள்ள நீரில் மூழ்கி கிடக்கும். இந்த வெள்ளமே ஆயிரக்கணக்கான உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சியை நிர்ணயிக்கிறது. அமேசான் நதியில் உலகின் மிகவும் வித்தியாசமான நன்னீர் உயிரினங்கள் வாழ்கிறார்கள். அவற்றில் மிகவும் பிரபலமானது இளஞ்சிவப்பு நதி டால்பின். வயதாக அதன் உடல் இளஞ்சிவப்பு நிறமாக மாறுகின்றன. இது மிகுந்த புத்திசாலித்தனமும் எதிரொலி அலைகளை பயன்படுத்தி வழியை கண்டுபிடிக்கும் திறனையும் கொண்டது. இந்த நதியில் வாழும் அரபைமா உலகின் மிகப்பெரிய நன்னீர் மீன்களில் ஒன்று. சில அரபைமாக்கள் 3 மீட்டர் நீளமும் 200 கிலோகிராமுக்கும் அதிக எடையும் கொண்டிருக்கலாம். இவை காற்றை நேரடியாக சுவாசிக்கும் திறன் கொண்டவை என்பதால் அடிக்கடி நீரின் மேற்பரப்புக்கு வந்து மூச்சை இழுக்கின்றன. அதை போல அமேசான் நதியை பற்றி பேசும்போது பிரானாவை மறக்க முடியாது. கூர்மையான பற்கள் கொண்ட இந்த மீன்கள் திரைப்படங்களில் காட்டப்படுவது போல எப்போதும் ஆபத்தானவை அல்ல. பெரும்பாலான நேரங்களில் அவை சிறிய மீன்கள், பழங்கள் மற்றும் இறந்த உயிரினங்களை உண்ணுகின்றன. இருந்தாலும் உணவு பற்றாக்குறை ஏற்பட்டால் கூட்டமாக தாக்கும் திறன் அவற்றுக்கு இருக்கின்றது. மற்றொரு அதிசய உயிரினம் மின்சார ஈல். இது 600 முதல் 800 வோல்ட் வரை மின்சார அதிர்வை உருவாக்கக்கூடியது. இந்த சக்தியை பயன்படுத்தி இரையை மயக்குவதோடு எதிரிகளிடம் இருந்து தன்னை பாதுகாத்தும் கொள்கிறது. இயற்கையினுடைய மிகவும் வியப்பூட்டக்கூடிய வேட்டையாடுகளில் இதுவும் ஒன்று. அமேசான் நதியின் அமைதியான நீருக்குள் கருப்பு கெய்மன்கள் பதுங்கி இருக்கும். சில கருப்பு கெய்மன்கள் 5 மீட்டருக்கும் அதிகமாக வளர்கின்றன. அதை போல உலகின் மிகப்பெரிய பாம்புகளில் ஒன்றான பச்சை அனகோண்டாவும் இந்த நதியின் சதுப்பு நிலங்களிலும் கிளை நதிகளிலும் வாழ்கிறார்கள். அமேசான் நதியை சுற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு இந்த நதியே சாலை, உணவு களஞ்சியம், குடிநீர் ஆதாரம் மற்றும் வாழ்க்கையின் மையம். சில கிராமங்களுக்கு இன்றும் படகு மட்டுமே போக்குவரத்து வழியாக இருக்கின்றது. நதியின் வெள்ளம் மற்றும் வறட்சி ஆகியவற்றோடு இணைந்தே அவர்களின் வாழ்க்கையும் இயங்குகிறது. இன்றைய காலத்திலும் அமேசான் நதி மிக முக்கியமான போக்குவரத்து பாதையாகவும் இருந்து வருகிறது. பெரிய சரக்கு கப்பல்கள் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் உள்நாட்டு பகுதிக்குள் பயணம் செய்கின்றன. சாலைகள் இல்லாத பல பகுதிகளில் நதியே மக்களையும் பொருட்களையும் இணைக்கக்கூடிய ஒரே வழியாகவும் இருந்து வருகிறது. ஆனால் இந்த மாபெரும் நதி இன்று பல அச்சுறுத்தல்களையும் எதிர்கொள்கிறது. காட்டழிப்பு, சட்டவிரோத தங்க சுரங்கங்கள், அணைகள் மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை அமேசானின் இயற்கை சமநிலையை பாதித்து வருகின்றன. சில ஆண்டுகளில் ஏற்பட்ட கடுமையான வறட்சிகள் நூற்றாண்டுகளில் இல்லாத அளவுக்கு நதியின் நீர்மட்டத்தை குறைத்திருக்கின்றன. அதை போல விஞ்ஞானிகளும் இன்னும் அமேசான் நதியை முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. புதிய மீன் இனங்கள், நுண்ணுயிர்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் தொடர்ந்து கண்டுபிடிக்கப்பட்டு வருகின்றன. நதியின் சில கிளை பகுதிகள் இன்னும் முழுமையாக ஆய்வு செய்யப்படாத இயற்கை உலகங்களாகவே இருக்கின்றன. அமேசான் நதி என்பது ஒரு சாதாரண நீரோட்டம் மட்டுமல்ல, அது தென் அமெரிக்காவின் இதய துடிப்பு, கோடிக்கணக்கான உயிர்களின் வாழ்வாதாரம், உலகின் காலநிலையோடு நேரடியாக இணைந்திருக்கக்கூடிய ஒரு இயற்கை அமைப்பு. அதன் ஒவ்வொரு அலைக்கும் பின்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக தொடரும் உயிரின் கதையும் மறைந்திருக்கிறது. அதனால்தான் அமேசான் உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நதியாக மட்டுமல்ல, பூமியின் மிகப்பெரிய இயற்கை அதிசயங்களில் ஒன்றாகவும் என்றென்றும் நினைவில் நிற்கும். பூமியில் சில இடங்கள் முதல் பார்வையில் உயிரற்றதாக தோன்றும். முடிவில்லாமல் பறந்து விரிந்த மணல், பகலிலே 50 டிகிரி செல்சியஸை தாண்டும் வெப்பம், பல மாதங்கள் மழை பெய்யாத வானம், நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் மனிதர்களின் தடயமே இல்லாத வெறுமை, இவை அனைத்தும் சேர்ந்து உருவான உலகம்தான் அரேபிய பாலைவனம். ஆனால் இந்த மணலின் கீழும் வெறுமையின் பின்னாலும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உருவான இயற்கை, வரலாறு மற்றும் உயிர்களின் மறைந்த பேரரசு இருக்கின்றது. அரேபிய பாலைவனம் உலகின் மிகப்பெரிய சூடான பாலைவனங்களில் ஒன்று. 23 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவியிருக்கக்கூடிய இது சவுதி அரேபியா, ஓமன், ஐக்கிய அரபு அமீரகம், ஏமன்,
கத்தார், குவைத், ஜோர்டான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளை உள்ளடக்கியது. அரேபிய தீபகற்பத்தின் பெரும்பகுதி இந்த பாலைவனத்தால் மூடப்பட்டிருக்கின்றது. அதை போல விண்வெளியிலிருந்து பார்க்கும்போது தங்க நிற அலைகள் கடல் போல பரவியிருப்பது போல இது காட்சியளிக்கும். இந்த பாலைவனத்தின் மிகவும் பிரபலமான பகுதி ரூபல் ஹாலி என்று அழைக்கப்படும் எம்டி குவார்ட்டர். சுமார் 6.5 லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இது உலகின் மிகப்பெரிய தொடர்ச்சியான மணல் பாலைவனமாகவும் கருதப்படுகிறது. சில மணல் மேடுகள் 250 மீட்டருக்கும் அதிக உயரம் வரை வளர்கின்றன. பல ஆண்டுகளாக வீசக்கூடிய காற்றின் திசையை பொறுத்து இந்த மணல் மலைகள் தொடர்ந்து வடிவம் மாறிக்கொண்டே இருக்கும். பகல் நேரத்தில் வெப்பம் கொதித்தாலும் இரவு நேரத்திலோ இந்த பாலைவனம் திடீரென குளிர்ந்து விடுகிறது. ஒரே நாளில் 40 டிகிரிக்கும் அதிகமான வெப்பநிலை மாறுபாடு ஏற்படலாம். இந்த கடுமையான மாற்றத்திற்கு ஏற்ப இங்கிருக்கக்கூடிய உயிரினங்களும் தங்களை தகவமைத்துக் கொள்கிறார்கள். மனிதர்களுக்கு இது கடினமான சூழல் என்றாலும் இயற்கைக்கு இது ஒரு அற்புதமான பரிணாம ஆய்வகமாகவும் இருக்கின்றது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அரேபியாவின் சில பகுதிகள் இன்று போல வறண்டதாக இல்லை. செயற்கைக்கோள் ஆய்வுகள் மற்றும் தொல்லியல் ஆராய்ச்சிகள் இங்கு பெரிய ஏரிகளும் ஆறுகள் மற்றும் பசுமையான புல்வெளிகளும் இருந்ததற்கான ஆதாரங்களை கண்டுபிடித்திருக்கின்றன. காலநிலை மெதுவாக மாறிய போது அந்த பசுமையான உலகம் மணலின் கீழ் மறைந்து இன்று நாம் காணும் பாலைவனமாக மாறியது. அரேபிய பாலைவனத்தின் மிகவும் முக்கியமான விலங்கு ஒட்டகம். பாலைவனத்தின் கப்பல் என்று அழைக்கப்படும் இதன் உடல் அமைப்பு கடுமையான வெப்பத்திற்காகவே உருவாக்கப்பட்டதாக தோன்றுகிறது. அகலமான பாதங்கள் மணலில் புதையாமல் நடக்க உதவுகின்றன. நீண்ட இமைகள் மற்றும் மூடிக்கொள்ளக்கூடிய மூக்கு துவாரங்கள் மணற்புயலில் இருந்து பாதுகாக்கின்றன. பல நாட்கள் தண்ணீர் இல்லாமல் கூட பயணம் செய்யும் திறன் இதற்கு மிகப்பெரிய பலம். அதைத் தொடர்ந்து அரேபிய ஒரிக்ஸ் இந்த பாலைவனத்தின் பெருமைமிக்க விலங்கு. வெள்ளை நிற உடல் சூரிய வெப்பத்தை பிரதிபலிக்கிறது. தாவரங்களில் இருக்கும் மிகச்சிறிய ஈரப்பதத்தையே பயன்படுத்தி பல நாட்கள் உயிர் வாழும் திறன் இதற்கு இருக்கின்றது. ஒரு காலத்தில் இயற்கையில் முற்றிலும் அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட இந்த விலங்கு பாதுகாப்பு திட்டங்களால் மீண்டும் பாலைவனத்தில் வாழ துவங்கி இருக்கின்றன. அரேபிய பாலைவனத்தில் மணற்புயல்கள் மிகவும் சக்தி வாய்ந்த இயற்கை நிகழ்வுகளில் ஒன்று. மணிக்கு 100 கிலோமீட்டருக்கும் அதிக வேகத்திலே காற்று வீசும். கோடிக்கணக்கான மண் துகள்களை வானத்தில் தூக்கிச் செல்லும். சில நேரங்களில் இந்த புயல்கள் பல 100 கிலோமீட்டர் தூரம் வரை பரவுவது செயற்கைக்கோள்களில் கூட தெளிவாக காணப்படுகின்றன. சில நிமிடங்களில் முழு நிலப்பரப்பின் தோற்றத்தையே மாற்றிவிடும் சக்தி இந்த மணற்புயல்களுக்கு இருக்கின்றது. இந்த வெறுமையான உலகத்தில் உயிரின் தீவுகளாக விளங்குவது ஒயாசிஸ்கள். நிலத்தடி நீர் மேற்பரப்பை அடையும் இடங்களில் பேரீச்ச மரங்கள், சிறிய விவசாய நிலங்கள் மற்றும் மனித குடியிருப்புகள் உருவாகி இருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பாலைவனத்தை கடந்த வணிக காரவான்கள் இந்த ஓயாசிஸ்களையே நம்பி பயணம் செய்தார்கள். ஆனால் அரேபிய பாலைவனத்தின் உண்மையான செல்வம் மணலின் மேல் மட்டுமல்ல, அதன் அடியிலும் மறைந்திருக்கிறது. ஆம், அரேபிய பாலைவனத்தின் கீழே இருக்கும் மிகப்பெரிய ரகசியம் நிலத்தடி நீர்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பெய்த மழை பாறைகளுக்குள் ஊடுருவி மிக ஆழத்தில் சேமிக்கப்பட்டிருக்கிறது. இதையே புதை படிவ நீர் அல்லது ஃபோசில் வாட்டர் என்று விஞ்ஞானிகள் அழைக்கின்றார்கள். இன்று பல பாலைவன நகரங்களும் ஓயாசிஸ்களும் விவசாய திட்டங்களும் இந்த பழங்கால நீரையே நம்பி இயங்கி வருகின்றன. ஆனால் இந்த நீர் மீண்டும் விரைவாக நிரம்புவதில்லை என்பதால் அதை மிகவும் கவனமாக பயன்படுத்த வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. அரேபிய பாலைவனம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உலகின் மிக முக்கியமான வர்த்தக பாதையாகவும் இருந்தது. தெற்கு அரேபியாவில் இருந்து குங்கிலியம், மயிர், மசாலா பொருட்கள் மற்றும் மதிப்புமிக்க வாசனை திரவியங்களை ஏற்றி சென்ற ஒட்டக காரவான்கள் இந்த பாலைவனத்தை கடந்து மத்திய கிழக்கு மற்றும் மத்திய தரைக்கடல் பகுதிகளையும் அடைந்தார்கள். பல பழங்கால நகரங்கள் இந்த வர்த்தக பாதைகளின் காரணமாகவே வளர்ச்சி பெற்றன. இந்த பாலைவன மணலின் கீழே இன்னும் பல வரலாற்று மர்மங்களும் புதைந்து கிடக்கின்றன. செயற்கைக்கோள் படங்கள் மூலம் பழங்கால ஆற்றுப்படுகைகள், மனித குடியிருப்புகள் மற்றும் மறைந்த நகரங்களின் தடயங்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சில இடங்களில் கடல் உயிரினங்களின் புதைபடிவங்களும் கிடைத்திருக்கின்றது. இன்று வறண்ட பாலைவனமாக இருக்கும் இந்த பகுதி கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு
கடலின் அடிப்பகுதியாக இருந்ததையும் இவை நிரூபிக்கின்றன. அரேபிய பாலைவனத்தின் நிலப்பரப்பு எல்லா இடங்களிலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. சில இடங்களில் முடிவில்லாத மணல் மேடுகள் காணப்படுகின்றன. சில பகுதிகளில் கருப்பு நிற எரிமலை பாறைகள் பரவி இருக்கின்றன. வேறு சில இடங்களில் சுண்ணாம்புக்கல் மலைகள், உலர்ந்த ஆற்று பள்ளத்தாக்குகள் மற்றும் விசித்திரமான பாறை அமைப்புகள் காணப்படுகின்றன. ஒவ்வொரு பகுதியும் தனித்துவமான புவியியல் வரலாற்றையும் சொல்கின்றன. அதை போல இந்த பாலைவனத்தின் சில பகுதிகள் வேற்று கிரகத்தை போல காட்சியளிக்கும். சிவப்பு மற்றும் மஞ்சள் நிற பாறைகள், காற்றால் செதுக்கப்பட்ட மணற்குன்றுகள், முடிவில்லாத வெறுமை ஆகியவை காரணமாக உலகின் பல விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்கள் இங்கு சோதனைகள் நடத்துகின்றன. செவ்வாய் கிரகத்தில் பயன்படுத்தப்பட உள்ள ரோவர்கள் மற்றும் கருவிகள் அரேபிய பாலைவனத்தை ஒத்த நிலப்பரப்புகளில் சோதிக்கப்படுகின்றன. அதை போல இன்று உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களில் பெரும்பகுதி இந்த பாலைவனத்தின் அடியில்தான் இருக்கின்றது. இந்த வளங்களே அரேபிய நாடுகளின் பொருளாதாரத்தையும் மாற்றி அமைத்தன. மணலின் கீழ் மறைந்திருந்த இந்த இயற்கை வளங்கள் உலக அரசியல், தொழில்துறை மற்றும் ஆற்றல் சந்தைகளில் மிகப்பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. அதை போல அரேபிய பாலைவனத்தின் இரவு வானமும் ஒரு அதிசயம்தான். ஒளி மாசுபாடு மிகவும் குறைவாக இருப்பதால் ஆயிரக்கணக்கான நட்சத்திரங்கள் கண்களுக்கு தெளிவாக தெரியும். பால்வெளி விண்மீன் மண்டலம் முழு பிரகாசத்துடன் காட்சியளிக்கும். இந்த பகுதிகள் வானியல் ஆர்வலர்களுக்கும் புகைப்பட கலைஞர்களுக்கும் மிகவும் பிடித்த இடங்களாகவும் இருக்கின்றன. ஆக அரேபிய பாலைவனம் என்பது வெறும் மணல் நிறைந்த வெறுமை அல்ல. அது பழங்கால நாகரிகங்களின் அமைதியான சாட்சியாகவும், உலக வர்த்தகத்தின் வரலாற்று பாதையாகவும், எண்ணெய் வளங்களின் பேரரசாகவும், அரிய உயிரினங்களின் இல்லமாகவும், பூமியின் காலநிலை வரலாற்றை தன்னுள் பாதுகாத்து கொண்டிருக்கும் மாபெரும் இயற்கை அருங்காட்சியகமாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. நார்த்தன் ஹெமிஸ்பியர் என்று அழைக்கப்படும் வட அரைக்கோளம் முழுவதும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நீளத்திற்கு பரவி இருக்கக்கூடிய டைகா காடுகள்தான் உலகின் மிகப்பெரிய நிலக்காடு. பனி, உறைந்த ஏரிகள், முடிவில்லாத ஊசியிலை மரங்கள், அரிய விலங்குகள் மற்றும் உலகின் காலநிலையை அமைதியாக கட்டுப்படுத்தும் இயற்கை சக்தி ஆகிய அனைத்தையும் தன்னில் கொண்டிருக்கக்கூடிய இந்த காடு பூமியின் மிகவும் முக்கியமான உயிரியல் அமைப்புகளில் ஒன்று. டைகா காடுகள் வட அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா ஆகிய 3 கண்டங்களிலே பரவி இருக்கின்றன. கனடா, அலாஸ்கா, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து மற்றும் ரஷ்யாவின் சைபீரியா வரை 1.7 கோடி சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த காடுகள் விரிந்திருக்கின்றன. விண்வெளியில் இருந்து பார்க்கும்போது வட அரைக்கோளத்தை சுற்றி பச்சை நிற வளையம் போல இந்த காடுகள் காட்சியளிக்கின்றன. டைகா என்ற சொல் ரஷ்ய மொழியில் இருந்து வந்தது. அதற்கு முடிவில்லாத காடு என்று பொருள். இந்த பெயர் மிகவும் பொருத்தமானதுதான். சில பகுதிகளில் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்தாலும் மனிதர்களின் குடியிருப்புகளை காணவே முடியாது. எல்லா திசைகளிலும் மரங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் அமைதி மட்டுமே இருக்கும். டைகா காடுகளின் காலநிலை மிகவும் கடுமையானது. குளிர்காலம் 6 முதல் 8 மாதங்கள் வரை நீடிக்கலாம். சில பகுதிகளில் வெப்பநிலை -50 டிகிரி செல்சியஸுக்கும் கீழே குறையும். ஆனால் கோடை காலமோ மிகவும் சிறியது. அந்த சில வாரங்களிலேயே தாவரங்கள் வளர வேண்டும், விலங்குகள் இனப்பெருக்கம் செய்ய வேண்டும், பறவைகள் குஞ்சுகளை வளர்த்து மீண்டும் தெற்கு பகுதிகளுக்கு பறக்க வேண்டும். ஆக இந்த காடுகளில் பெரும்பாலும் ஸ்ப்ரூஸ், ஃபைன், ஃபிர் மற்றும் லார்ச் போன்ற ஊசியிலை மரங்களே அதிகமாக காணப்படுகின்றன. இவற்றின் கூம்பு வடிவம் பனியை எளிதாக கீழே விழச் செய்கிறது. ஊசி போன்ற இலைகள் நீர் இழப்பை குறைத்து கடுமையான குளிரிலும் மரங்களை உயிருடன் வைத்திருக்கின்றன. சில மரங்கள் 300 ஆண்டுகளுக்கு மேலாக வாழ்கிறார்கள். அதை போல டைகா காடுகளின் மிகவும் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று பெர்மாஃப்ராஸ்ட். இது ஆண்டு முழுவதும் உறைந்திருக்கும் ஒரு நிலப்பரப்பு. சில இடங்களில் நூற்றுக்கணக்கான மீட்டர் ஆழம் வரை மண் எப்போதும் உறைந்த நிலையிலேயே இருக்கும். இந்த உறைந்த மண்ணுக்குள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த தாவரங்கள், பூச்சிகள் மற்றும் மம்மத் போன்ற உயிரினங்களின் உடல்கள் கூட அற்புதமாக பாதுகாக்கப்பட்டுள்ளன. அதை போல டைகா காடுகள்
வன விலங்குகளின் சொர்க்கமாகவும் இருக்கின்றன. பழுப்பு கரடிகள், ஓநாய்கள், மூஸ், ரெயின்டீர், லின்க்ஸ், ஊல்வரின், சிவப்பு நரிகள் மற்றும் பல சிறிய பாலூட்டிகள் இங்கு வாழ்கிறார்கள். அதை போல உணவுச் சங்கிலியும் மிகவும் சமநிலையோடு இயங்குகிறது. கோடை காலத்தில் வளமாக கிடைக்கும் உணவை பயன்படுத்தி பல உயிரினங்கள் நீண்ட குளிர்காலத்திற்கு தேவையான ஆற்றலையும் உடலில் சேமித்துக் கொள்கிறார்கள். கோடை காலம் துவங்கியதுடன் டைகா காடுகள் உலகின் மிகப்பெரிய பறவை உலகமாகவும் மாறுகின்றன. ஆசியா, ஐரோப்பா மற்றும் வட அமெரிக்காவின் பல பகுதிகளிலிருந்து கோடிக்கணக்கான பறவைகள் இங்கு வந்து முட்டையிட்டு குஞ்சுகளை வளர்க்கின்றன. வாத்துக்கள், அன்னங்கள், கழுகுகள், ஆந்தைகள், பாடும் பறவைகள் என ஆயிரக்கணக்கான இனங்கள் சில மாதங்களுக்கு இந்த காடுகளை நம்பியே வாழ்கிறார்கள். ஆனால் இந்த அமைதியான உலகம் இன்று புதிய சவால்களையும் எதிர்கொண்டு வருகிறது. காட்டுத்தீ, காலநிலை மாற்றம் மற்றும் பூச்சி தாக்குதல்கள் டைகா காடுகளின் எதிர்காலத்தை மாற்ற துவங்கி இருக்கின்றன. டைகா காடுகளிலே காட்டுத்தீ என்பது புதிய நிகழ்வு அல்ல. இயற்கையாகவே மின்னல் தாக்குவதால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக காட்டுத்தீ ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றது. உண்மையில் சில மரங்களின் விதைகள் அதிக வெப்பம் கிடைத்த பிறகே முளைக்கும். அதனால் இயற்கையான காட்டுத்தீ இந்த காடுகளின் வாழ்க்கை சுழற்சியின் ஒரு பகுதியாகவே இருந்தது. ஆனால் இன்று நிலைமையோ மாறியிருக்கின்றன. உலக வெப்பமயமாதலால் கோடைகாலம் நீளமாகி காட்டுத்தீகள் முன்பை விட அதிக பரப்பளவில் எரிந்து வருகின்றன. மற்றொரு பெரிய சவால் பூச்சி தாக்குதல். குறிப்பாக பார்க் பீட்டில் எனப்படும் சிறிய வண்டுகள் மரங்களின் பட்டைக்குள் நுழைந்து அவற்றின் ஊட்டச்சத்து ஓட்டத்தை தடுக்கிறார்கள். கடுமையான குளிர்காலத்தில் இந்த பூச்சிகள் இயற்கையாகவே இறந்துவிடும். ஆனால் வெப்பநிலை அதிகரித்தால் அவற்றின் எண்ணிக்கை வேகமாக உயர்ந்து கோடிக்கணக்கான மரங்கள் அழிவையும் சந்தித்து வருகின்றன. சில பகுதிகளில் முழு காடுகளே பழுப்பு நிறமாக மாறியிருக்கின்றன. அதை போல பெர்மாஃப்ராஸ்ட் உருகுவதும் விஞ்ஞானிகளை அதிகம் கவலைப்படுத்துகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக உறைந்திருந்த மண் இன்று மெதுவாக உருக துவங்கி இருக்கிறது. இதனால் மண்ணில் சேமிக்கப்பட்டிருந்த கார்பன் டை ஆக்சைடும் மீத்தேன் வாயுவும் வளிமண்டலத்துக்குள் வெளியேறுகின்றன. இது உலக வெப்பமயமாதலை மேலும் அதிகரிக்கும் ஒரு ஆபத்தான சுழற்சியையும் உருவாக்குகிறது. டைகா காடுகள் உலகின் மிகப்பெரிய நன்னீர் அமைப்புகளையும் தன்னுள் கொண்டிருக்கின்றன. ஆயிரக்கணக்கான ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் பனியால் உருவான ஆறுகள் இந்த காடுகளுக்குள் பரவி இருக்கின்றது. கோடை காலத்தில் பனி உருகும் போது இந்த நீர்நிலைகள் உயிர்ப்போடு மாறுகின்றன. மீன்கள் இனப்பெருக்கம் செய்கின்றன. நீர்ப்பறவைகள் கூட்டம் கூட்டமாக வந்து சேருகின்றன. பல உயிரினங்களின் வாழ்க்கை இந்த குறுகிய கோடை காலத்தையே சார்ந்தும் இருக்கின்றது. அதை போல குளிர்காலம் துவங்கியதும் டைகா முற்றிலும் வேறொரு உலகமாக மாறுகிறது. பல விலங்குகள் நீண்ட உறக்கத்தில் செல்கிறார்கள். சில உயிரினங்கள் தெற்கு பகுதிகளுக்கு இடம்பெயர்கிறார்கள். சில பறவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பறந்து வெப்பமான நாடுகளை அடைகிறார்கள். ஆனால் ஓநாய்கள், லின்க்ஸ் மற்றும் ஊல்வரின் போன்ற வேட்டையாடிகள் பனியின் நடுவிலும் தங்கள் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துகிறார்கள். அதை போல டைகா காடுகள் பல பழங்குடி மக்களின் பாரம்பரிய இல்லமாகவும் இருக்கிறது. சாமி, நேனட்ஸ் மற்றும் சைபீரியாவின் பல பழங்குடியினர் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இந்த காடுகளுடன் இணைந்து வாழ்ந்து வருகிறார்கள். ரெயின்டீர் வளர்ப்பு, மீன்பிடித்தல் மற்றும் இயற்கை வளங்களை அளவோடு பயன்படுத்தும் வாழ்க்கை முறை ஆகியவற்றால் இயற்கையுடன் சமநிலையில் வாழ்வதற்கான ஒரு சிறந்த உதாரணத்தையும் அவர்கள் தருகிறார்கள். அதை போல விஞ்ஞானிகளுக்கு டைகா ஒரு திறந்த இயற்கை ஆய்வகம். பனிக்கட்டிகள், மரவளையங்கள், சதுப்பு நிலங்கள் மற்றும் உறைந்த மண்ணை ஆய்வு செய்வதன் மூலம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு பூமியின் காலநிலை எப்படி இருந்தது என்பதை அவர்கள் அறிகிறார்கள். எதிர்கால காலநிலை மாற்றங்களை புரிந்து கொள்ளவும் இந்த ஆய்வுகள் மிகவும் முக்கியமானவை. இன்று பல நாடுகள் டைகா காடுகளை பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளையும் உருவாக்கி வருகின்றன. சட்டவிரோதமாக மரம் வெட்டுவதை கட்டுப்படுத்துதல், காட்டுத்தீ கண்காணிப்பு, வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் பெர்மாஃப்ராஸ்ட் ஆய்வுகள் ஆகியவை இந்த பாதுகாப்பு திட்டங்களின் முக்கிய அம்சங்கள். ஆக இந்த முயற்சிகள் வெற்றி பெறுவது உலகின் காலநிலைக்கும் மிகவும் அவசியமானதாகவும் கருதப்படுகிறது. எனவே டைகா காடுகள் என்பது வெறும் பனிமூடிய ஊசி இலை மரங்களின் உலகம் மட்டுமல்ல, அவை
பூமியின் மிகப்பெரிய நிலக்காடு, கோடிக்கணக்கான டன் கார்பனை சேமிக்கக்கூடிய இயற்கை களஞ்சியம், எண்ணற்ற உயிரினங்களின் பாதுகாப்பான இல்லமாகவும் உலகின் காலநிலையை அமைதியாக சமநிலைப்படுத்தும் மறைக்கப்பட்ட சக்தியாகவும் இருக்கின்றது. மனிதர்கள் அதிகம் அறியாத இந்த வடக்கு உலகம் பூமியின் எதிர்காலத்தை பாதுகாப்பதில் மிகப்பெரிய பங்கையும் வகித்துக் கொண்டிருக்கிறது.